அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு தான் நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடி முடிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வருகிறார், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதியில் இளைப்பாறப் போகிறது என்ற மகிழ்ச்சி செய்தியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளுக்கு அடுத்த நாள் பார்த்தீர்கள் என்றால் முதல் மறைசாட்சி. நேற்றைக்கு வெள்ளை ஆடை குருவானவர் அணிந்திருந்தால் அது கோல்டன் கலர், இன்னைக்கு சிவப்பு கலர், இரத்த சாட்சி. ஆக இந்த மறைசாட்சி முதல் மறைசாட்சி என்று புனித ஸ்தேவான் முன்பு காலத்தில் யாகப்பர் என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய வாழ்வில் அவர் செய்த பணிகள், அவருடைய இறுதி வாழ்வு, அவர் வைத்திருந்த நம்பிக்கை, மன்னிப்பு போன்றவைகள் பேசப்படுகின்றன. அதாவது இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிற்கு பிறகு அந்த 11 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு ஒருவராக சேர்க்கப்படுகின்றார்கள். அப்போ இவருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா டீக்கன், திருத்தொண்டர் என்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு என்ன கவனிக்க வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விதவைகள் இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு பெறுகிறதா, எல்லாம் அவர்கள் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உணவு, உடை, உறைவிடம் போன்றவைகள். அதேவேளை கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை பற்று கொண்டவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் அவர் ஏதோ ஒரு கடமைக்காக அந்த பணியை செய்யவில்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு பொறுப்பெடுப்போம், பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்மை முன்னிலைப்படுத்துவதற்கு முற்படுவோம். எனக்கு பேர் வேணும், நான் செய்ததற்கு எனக்கு பேர் வேணும், என்னை மற்றவர்கள் நல்லவனாக அல்லது பெருமை உள்ளவனாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் அப்படி பார்க்கவில்லை. மாறாக என்ன செய்கின்றார், தன்னை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து செய்கின்றார். இவருடைய செயல்பாடு யூதர்களுக்கும் உரோமையர்களுக்கும் வலியை ஏற்படுத்துகிறது. ஆகவே ஒரு கட்டத்திலே இவரை கொல்ல வேண்டும் என்று முற்படுகின்றார்கள். இவர் மீது பழி சுமத்தி இவரை கல்லால் எறிந்து கொலை செய்கின்றார்கள். நம்ம உடம்புல ஒரு சிறு கீறல் பட்டாலோ நம்ம துடிச்சிடுறோம். ஏதாவது ஒரு சிறிய வலியை நம்மளால நீ தாங்க முடிவதில்லை. ஒன்னே அவங்க திருப்பி அடிக்க முற்படுவோம், அல்லது எந்திரிச்சு ஓட முற்படுவோம், அல்லது அந்த வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்க, கல்லால் எறிந்து கொலை செய்யும் வரை அந்த இடத்துல நிற்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த இறுதி வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வதை பற்றி நீர் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். இதுதான் உண்மையான ஆழமான அன்பு. வெறுப்புத்தன்மை உடைகின்ற இடம்தான் இந்த அன்பு. அன்புக்குரியவர்களே, வேதனை வந்த நேரத்திலே அவர் கீழே பார்க்கவில்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு வேதனை வருதுன்னா நம்ம என்ன பண்றோம், தலையை குனிச்சிட்டு ஒன்னி போனை பார்க்குறோம், அல்லது வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு என்று நாமே ஒரு விரக்திக்குள்ள தள்ளுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அவர் விண்ணகத்தை பார்க்கின்றார், மானிட மகனை பார்ப்பதாக விவிலியம் கூறுகிறது. இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகின்ற அந்த காட்சி அவருக்கு தெரிவதாக அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக துன்பத்திலும் கடவுளை எதிர்நோக்குகின்ற ஒரு செயல், துன்பத்திலும் அன்பு செய்கின்ற ஒரு செயல், துன்பத்திலும் அவர்களை வெறுக்காத ஒரு செயல், இதுதான் இன்றைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதற்காக கிறிஸ்துவுக்காக பணி செய்கின்ற எல்லாரும் இதுபோன்று மறைசாட்சிகளாக கொல்லப்படுவார்களா என்றால் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் உண்மை அதுதான். காரணம் என்ன, இயேசுவுக்காக பணி செய்வது என்பது உண்மை, நீதி, சத்தியம் இவற்றை கடைபிடிப்பது. ஆனால் இந்த சமூகத்திற்கு உண்மை பிடிக்காது, நீதி பிடிக்காது. நீங்கள் நல்லது செய்தால் இந்த சமூகம் உங்களை எதிர்த்து நிற்கும். அப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் அன்றாடம் ஏதாவது வழியிலே உங்கள் மனது காயப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அனுபவிக்கின்ற மறைசாட்சியம். ஆனால் அதை பற்றியும் கவலைப்படாமல் அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு கடவுள் முன்பு நம்மை சமர்ப்பித்து விட வேண்டும். ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், எல்லாம் செய்வார்கள், ஆனால் உங்களுடைய அந்த சுமையை என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்து கொண்டே இருங்கள், மீதம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் நடக்க வேண்டிய பாதை இயேசுவினுடைய சுவடுகள். நாம் இந்த உலகத்தின் பாதையில் நாம் செல்ல முடியாது. உலகத்தின் பாதை என்பது பதவி, பட்டம், ஃபேம், புகழ் போன்றவைகளை எதிர்நோக்கி இருக்கும். ஆனால் இயேசுவினுடைய பாதை அப்படியாக இல்லை. அவர் நினைத்திருந்தால் இந்த உலகை ஒரு நொடியில் மாற்றி இருக்க முடியும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அத்தகைய வாழ்வை கடவுள் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக அவர் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தார். தன்னை கொடுத்து
பிறரை மீட்கின்ற ஒரு அன்பின் பணியை தேர்ந்தெடுத்தார். அத்தகைய வாழ்வுதான் நமது வாழ்வின் வாயிலாக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்று இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. சிந்தித்தவர்களாக, அன்பு இயேசுவே, புனித ஸ்தேவான் தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்தார். அந்த அர்ப்பணத்தை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்விலே நிறைவான அர்ப்பணம் கொண்டவர்களாக, உண்மை, நீதி இவற்றுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.